குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஆதி திருவரங்கம் இவருங்க. இது மீன்குளத்தி பகவதி அம்மா. இந்த சுவாமியினோட பேர் வந்து மீன்குளத்தி மீன் கண்ணீந்தா. இந்த சுவாமி பேர் மீன்குளத்தி பகவதி அம்மா. எந்த ஊர் கண்ணே? பாலசேனாவா? பாலக்காட்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீன்குளத்தி பகவதி அம்மன் வந்து பாலசேனா, பாலக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குங்க. அதனால் இந்த இது இன்னைக்கு எடுத்தோடனே எனக்கு கை கிடைச்சது. ஆதி திருவரங்கநாதர், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே இருக்கிறது வந்து ஆதி திருவரங்கம். இது இங்கே வந்து வேதங்களை காக்க அந்த மதுகைடவர்களை அரக்கர் வந்து வேதங்களை எடுத்துகிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த வேதங்களை எடுத்துக்கிட்டு வரும்போது ஓய்வெடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோவிலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ். 1300 வருடங்களுக்கு இங்கே வந்து ஏன் பழமையானது? நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே நீங்கள் அங்கே போகணும். எப்படி நாங்கள் சொல்கிறேன்னாக்கா, அதாவது துர்க்கையாக இருக்காங்க. துர்க்கையானா பெருமாள் வந்து துர்க்கையாக இருக்கும்போது அதனோட இது என்னவோ அந்த இதில் இருக்குது. அது வந்து ரொம்ப 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 பழமையான ஒரு கோவிலில் தான் இருக்கும். அது வந்து பெருமாள் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் வந்து என்ன நேம்னா ரங்க கோவிந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு அங்கே வந்து துர்க்கையாக அவங்க இருப்பாங்க. பெருமாள் அந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து அது ரொம்ப பழமையான கோவிலில் தான் இருக்கும். ஆகையினால வந்து அந்த கோவிலில் அது இருக்கும். அதனால் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே தோன்றின அந்த கோவில் ஆதி திருவரங்கம். மீன்குளத்தி பகவதி அம்மன் நான் இன்னும் போனதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன்குளத்தி பகவதி அம்மன் சோட்டானிக்கரை கூட நான் போயிருக்கேன். ஆனால் மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவிலுக்கு நான் இன்னும் போனதில்லை. அதனோட இது கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு அதையும் நான் இதை போட்டிருக்கேன். கோவிந்தா ஹரி கோவிந்தா. எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவை நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வரும்போது வந்து இந்த ஆதி திருவரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே தூண்கள் வந்து அந்த ரொம்ப உயரமாக இருக்கும். அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப 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 பழமையான ஒரு கோவில். சுவாமி அப்படியே வந்து ஸ்ரீரங்க பெருமாளை விட இது பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 15 அடியோ என்னமோ இருக்குது. 15 அடியோ 23 அடியோ தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தடவை போயிருந்தப்ப துளசி அப்படியே பச்சை பசேல்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மகாலட்சுமி தாயார் காலில் இது பண்ணிட்டு அப்படியே ஸ்ரீரங்க பெருமாளோட இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் இதுக்கு கட்டாயம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. தூண்கள்லாம் உயரமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அங்கே போனீங்கன்னா இது எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மனை பற்றி ஒரு ஸ்ரீராஜராஜேஸ்வரி உன் பாதம் தேடி வருவோருக்கு அன்போடு அருள்வாயே. சிவகாமி அபிராமி சௌந்தரி மகமாய் காமாட்சி மீனாட்சி கையில் ஞான சூழமேந்தி வந்தருள் சிம்மவாகினி ஸ்ரீபரமேஸ்வரி அம்மா முனியை அடைந்தும் ஆதரி இம்மாநிலத்தில் வேறு இனி ஏது எனக்கு கதி. கருணை உள்ளம் கொண்டவளே பகவதி அம்மா, கரம் கூப்பி தொழுதோமே பகவதி அம்மா. பார்க்கும் இடமெல்லாம் பறந்தே நீ நின்றாயே பகவதி அம்மா. பார்க்கும் இந்த கண்களில் பகவதி அம்மா. ஊரும் நீயம்மா, உறவெல்லாம் நீயம்மா. ஆதிசக்தி நீயம்மா, நான் இருப்பது உன்னாலே. உன்னை மறந்தாலே என் வாழ்வு பயனில்லை பகவதி அம்மா. தானாக வந்தவளே தவத்தின் கொழுந்தே, தாளாத தேர்ந்திருக்கும் அமுத விருந்தே. பாம்பாக வேம்பாக வந்தவள் நீயே, பரிவுடன் காப்பாயே பங்காரு தாயே, எங்கள் காமாட்சி தாயே. ஸ்ரீராஜராஜேஸ்வரி முன்பதம் தேடி வருவோருக்கு அன்போடு அருள்வாயே பகவதி அம்மா தாயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னால் முடிந்த தகவலை தரேன். நான் ஆன்மீக தகவலை தரேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிந்த முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை தரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, வெங்கடரமணா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. நம்மளோட குரலெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் கேட்பாங்க? நம்மளதெல்லாம் அப்படி ஒரு குரலே நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளும் நல்லா இல்லை, குரலும் நல்லா இல்லை, மெசேஜும் நல்லா இல்லை, கண்டென்ட்டாக அப்புறம் எப்படி நம்மளை பார்ப்பாங்க? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தூங்கி எழுந்தோடனே யாரையாவது ஒரு சுவாமி முகத்தில் முழிக்கணும். அதுக்காக தான் இதை போடுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்